1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9-10 வசனங்கள். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாக இருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோടെ உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோടെ போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் எல்லாமே இருக்குது. இப்படி சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அப்படி உடை உடுக்காத, இப்படி உடை உடுக்காத, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி விவசாயம் எப்படி பண்ணணும், மாடு எப்படி பராமரிக்கணும், அதுவும் நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. இப்போ அதில் ஒன்று போரடிக்கும்போது, போரடிப்பது என்றால் தானியத்தை அறுவடை செய்து அதை கொண்டு வந்து அதை மாடு மிதிக்கும். அதை மாடை விட்டு மிதிக்க விடுவாங்க. மிதிக்க விடும்போது அந்த தானியம் தனியாகவும் அந்த கதிர் தனியாகவும் பிரியும். அப்படி மாடு மிதிக்கும்போது அந்த வாயை கட்டக்கூடாது. சிலர் வந்து வாயை கட்டிடுவாங்க. ஏன்னா தானியத்தோடு சாப்பிட்டுட்டுனா நஷ்டம். வெறும் கதிரை மட்டும் சாப்பிட்டுட்டா பரவாயில்ல. சிலர் அந்த கதிரை கூட வைக்கலாக்கி விற்பாங்க. அதனால் சில இடங்களில் அந்த மாட்டை வாயை கட்டிடுவாங்க. ஒரு மாதிரி வலை மாதிரி போட்டு கட்டிடுவாங்க. அது மிதிக்க மட்டும்தான் சாப்பிட முடியாது. ஆனால் மோசே சொன்னால், கர்த்தர் மோசே மூலம் நியாயப்பிரமாணத்தில் ஒரு ஆலோசனை சொன்னார். அந்த மாட்டை வாயை கட்டக்கூடாது, அது சாப்பிட்டுட்டு போட்டோம். ஏன்னா அது வேலை செய்து சாப்பிட்டுட்டு போட்டோம். அதை நியாயப்பிரமாணம் இப்பொழுது காலாவதி ஆகிவிட்டது. நியாயப்பிரமாணம் இப்பொழுது அது செல்லாது. ஆனால் அதில் இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மாட்டுக்கானதா இல்லை, மாடுகளுக்காக தேவன் கவலையாக இருக்கிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது இன்றைய காலகட்டத்தில், இன்றைய புதிய உடன்படிக்கையில் அது மாட்டுக்காக அதை எடுத்துக்கொள்ள முடியாது, நமக்காகத்தான். என்னவென்றால், நம்புகிறதிலே பங்கடைவேன். நம்பிக்கையோடு வேலை செய்யணும். நம்ம செய்கிற வேலையை நம்பிக்கையோடு செய்யணும். அதுக்குரிய பங்கு எனக்கு கிடைக்கும். எப்படினாலும் மாட்டுக்கு வைக்கோல் போடாமலா போயிடுவாங்க. அதனால் நம்பிக்கையோடு வேலை செய்யணும். எப்படி நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி வேதத்தில் பல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மனப்பூர்வமாய் செய்யுங்கள், அது ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் மனப்பூர்வமாக செய்யுங்க. நான் ஒரு கல்யாணத்தில் அதை பற்றி பேசினேன். மனப்பூர்வமாக நீங்கள் வேலை செய்யணும். ஒரு ரசம் வச்சா கூட மனப்பூர்வமாக செய்யணும், ரசம் நல்லா வரும் என்று சொன்னேன். அது முடிந்த உடனே ஒரு ஓய்வு பெற்ற டிஎஸ்பி என்னை பார்க்கும்படி வந்தார். என்னுடைய பிரசங்கத்தை பாராட்டினார். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் சொன்னது சரி, நான் மனப்பூர்வமாக வேலை செஞ்சு தான் ஒரு டிஎஸ்பி அளவுக்கு உயர்ந்தேன். சாதாரண நிலையில் தான் நான் காவல்துறையில் இருந்தேன். எந்த வேலையும் மனப்பூர்வமாக செஞ்சேன். டிஎஸ்பியாக உயர்ந்து அப்புறம் நான் ஓய்வு பெற்றேன் என்று அவர் சொன்னார். அதனால் ஒரு வேலையை மனப்பூர்வமாக செய்யணும், தேவ மகிமைக்கென்று செய்யணும். வசனங்களை நான் வாசிக்க போகிறதில்ல, இருப்பிடங்களையும் சொல்ல போகிறதில்ல. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். இந்த வேலையை நான் கர்த்தருக்காக செய்கிறேன், இந்த தொழிலை நான் கர்த்தருக்காக செய்கிறேன், இந்த ஊழியத்தை நான் கர்த்தருக்காக செய்கிறேன், மனுஷனுக்காக இல்லை. ஒவ்வொரு முறை என்னை அழைக்கும் போதும் ஊழியத்திற்கென்று பல தரப்பட்டவர்கள் பல இடங்களுக்கு என்னை ஊழியத்துக்கு அழைப்பார்கள். நான் இப்படி தான் சொல்லிட்டு போவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஊழியம் உம்முடையது, இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்தவர் நீர். ஏன்னா சிலர் நல்ல ஒரு தங்குகிற இடம் ஒழுங்கு செய்வார்கள், சிலரால் நல்ல தங்குகிற இடம் ஒழுங்கு செய்ய முடியாது, சுமாரான தங்குகிற இடம் தான் ஒழுங்கு செய்ய முடியும். சிலர் நல்ல ஒரு போக்குவரத்து வசதி செய்து கொடுப்பார்கள், சிலரால் ஒரு சுமாரான போக்குவரத்து வசதி தான் செய்து கொடுக்க முடியும். சிலர் நல்ல உணவு கொடுப்பார்கள், சிலர் சுமாரான ஒரு உணவு தான் தருவார்கள். சிலர் நல்ல ஒரு காணிக்கை கொடுப்பார்கள், சிலர் சுமாரான காணிக்கை தான் கொடுப்பார்கள். நடக்கும். சிலர் நல்லா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, சிலர் சுமாராக தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே இருக்குது ஊழியத்தில். ஆனால் நான் என்ன சொல்லிட்டு போவேன், ஆண்டவரே நான் இது உம்முடைய ஊழியம், உம்முடைய வேலையை நான் செய்ய போகிறேன். என்னை அழைத்தார்களே அந்த சபையின் ஊழியம் அல்ல, அல்லது அந்த ஊழியக்காரருடைய ஊழியம் இல்லை, உம்முடைய ஊழியம். அதுக்குரிய பலனை நீர் தருவீர், அவர்கள் அல்ல.
சில நேரங்களில் நான் செஞ்ச ஊழியத்துக்கு அதை விட 4 மடங்கு அதிக காணிக்கை எனக்கு தருவாங்க. சில நேரத்தில் அவங்க கொடுக்குற காணிக்கை ரொம்ப, அது எப்படி சொல்லலாம், நான் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவன் இல்லை, இருந்தாலும் அது ஒரு மரியாதைக்குரியதாகவே இருக்காது. அவங்க கொடுக்குற தொகை ஒரு மரியாதைக்குரிய தொகையாக அது இருக்காது. ஆனால் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. நான் சொல்லுவேன், ஆண்டவரே, உம்முடைய ஊழியம், உமக்கு ஊழியம் செஞ்சுருக்கேன், நீங்கள் அதனுடைய தேவையை எனக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுப்பீங்க. அங்கே ரொம்ப சுமாராக ஒரு காணிக்கை கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்தால் ஏதோ ஒரு விதத்தில் யார் மூலமாவது கர்த்தர் ஒரு காணிக்கையை தருவார். அது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்குற காணிக்கை. நான் செஞ்ச ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற காணிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், அதுக்குரிய பலனை ஆண்டவர் தருவார். சில நேரங்களில் இங்கேருந்து நாம் போக்குவரத்துக்கு கூட அவர்கள் பணம் தர மாட்டார்கள். சில நேரங்களில் இங்கேருந்து காரில் போயிருப்போம், சில நேரம் வாடகை காரில் நான் போவேன், சில நேரத்தில் வேறு ஒரு காரில் பெட்ரோல் போட்டு டிரைவரை சம்பளத்துக்கு அமர்த்தி போவது உண்டு. அந்த டிரைவர் சம்பளம் அந்த பெட்ரோலுக்கு கூட சில நேரங்களில் சிலரால் கொடுக்க முடியாது, அப்படியே இருக்கிறார்கள். கொடுக்க முடியாது. சிலர் கொடுக்க முடியுமா முடியாதா தெரியாது, கொடுத்துருக்க மாட்டார்கள். அப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக்குவரத்துக்கு கூட இவங்க கொடுக்கலையே, அப்புறம் ஏன் கூப்பிட்டாங்கன்னு சில நேரங்களில் மனதிலே தோன்றும். ஆனால் கர்த்தர் விட்டதே கிடையாது. கர்த்தர் வேற ஏதோ ஒரு வழியில் அவர் அதற்கான தேவையை கர்த்தர் கொடுப்பார். அதற்கான ஒரு சன்மானத்தை, செஞ்ச ஊழியத்திற்கான பலனை கர்த்தர் வேறு விதத்தில் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு வேலை செய்யணும். நம்ம செய்கிற வேலையை நம்பிக்கையோடு செய்யணும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எதையும் பெருமையினால் செய்யாதீங்க, பெருமைக்காக எந்த வேலையும் செய்யாதீங்க, எல்லாத்தையும் தாழ்மையோடு செய்யுங்க. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க. எனக்கு நல்ல பேர் வரணும் அப்படி செய்யாதீங்க. நான் இந்த வேலையை செஞ்சால் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படி செய்யாதீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நான் நல்லா வேலை செஞ்சால் ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா வேலை செஞ்சுருக்கிறான், ஒரு கிறிஸ்தவன் நல்லா வேலை செஞ்சுருக்கிறான் என்று தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அந்த எண்ணத்தோடு வேலை செஞ்சால் அந்த வேலை ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஆகவே 2 தீமோத்தேயு 2:6 அதை வாசித்து நான் முடிக்கிறேன். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஆகையினால பலனில் முந்தி பங்கடைய ஆண்டவர் நம்ம பிரயாசப்படும் போது, அது வேலையோ தொழிலோ படிப்போ ஊழியமோ வீட்டு காரியமோ, நாம் பிரயாசப்படும் போது, நம்பிக்கையோடு வேலை செய்யும்போது, கர்த்தருக்காக வேலை செய்யும்போது, மனப்பூர்வமாய் வேலை செய்யும்போது, ஆண்டவர் நமக்கு முந்தி பலனை தருகிறார். தாமதமாக கிடையாது, முந்தி சீக்கிரமாக நமக்கு பலனை கொடுக்கிறார். ஆமென்.